ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சனி மகா பிரதோஷம். நாங்கள் திருவெற்றியூரில் இருக்கிற தியாகராஜ சுவாமி திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். நீங்கள் எந்த கோவிலுக்கு போனீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வருஷத்தில் முதல் சனி பிரதோஷன்றதுனால பயங்கர கூட்டம். நிறைய சிவாலயங்களில் நிறைய பேர் போயிருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாகவும் கோயிலுக்கு போயிருப்பீங்க. எந்த கோயிலுக்கு போனீங்கன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்கள், இந்த பதிவு உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு தான் நான் எடுத்தேன். அன்றைக்கின்ற வேலை பயங்கர கூட்டம். என்னால் அன்றைக்கே அப்லோட் பண்ண முடியல. மறுநாள் நாங்கள் ஊருக்கு போனதுனால அப்லோட் பண்ண முடியல. கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்ததுனால. இங்கே பாருங்கள், சுவாமி எவ்வளோ அழகாக நந்தியம்பெருமான் வாகனத்தில் வராரு பாருங்க. தீபார்த்தனை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த நிகழ்வு நடந்துச்சு. சரி, இந்த பதிவை உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு தான் நான் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. அதுபோல் சுவாமி போய் கோபுர வாசலாண்ட நின்றுட்டாரு. அதுக்கப்புறம் அர்ச்சகர் சுவாமிக்கு மறுபடியும் தீபார்த்தனை பண்ணுறாங்க. கோவிலில் 3 முறை வலம் வந்தார் சுவாமி. மக்களும் சுவாமி பின்னாடியே வலம் வந்தாங்க. இந்த பதிவை உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணணும் தான் நான் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அபிஷேகம் பண்ணுறதில் நான் எடுக்கலை. நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே கோவிலுக்கு போய் அபிஷேகம் பார்த்துருப்பீங்க. அதனால தான் நான் அட்டாச் பண்ணலை. இங்கே பாருங்கள், கோபுர வாசலாண்ட சுவாமி நிறுத்தி அர்ச்சகர் தீபார்த்தனை பண்ணுறாங்க. நீங்களே பாருங்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அன்னைக்கின்ற வேலை நான் கோவிலுக்கு போனது. ஷாம் குட்டி ரொம்ப என்ஜாய் பண்ணி மண்ணில் விளையாடிட்டு தான். இதுவரையும் அவனை நான் மண்ணில் விளையாட விட்டதில்லை. சரி, போன வாரம் நம்ம N4 பீச்சுக்கு போனோம். நாங்கள் இந்த வாரம் கோவிலுக்கு கூப்பிட்டு வந்தோம். மாமா மண்ணை உதறி விட்டுட்டு தான் இருந்தாலும் அவன் மண்ணை வாரி மேலே போட்டுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக விளையாடிட்டு இருந்தான். கடைசி ஷாம் குட்டி பாருங்கள், நான் வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சு அவன் எவ்வளோ அழகாக சுற்றி பார்த்து சிரிக்கிறான். இதை உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கணுன்னு தான் நான் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். சாமிலாம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஷாம் குட்டி எங்கேயோ வேடிக்கை பார்க்குறான். ஆனால் அடுத்த ஃபோட்டோவில் அவன் எவ்வளோ க்யூட்டாக சிரிக்கிறான் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஃபோட்டோவில் அவன் எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். சரி, நாங்கள் எல்லாமே சாமிலாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தான் ஃபோட்டோலாம் எடுத்தோம். இந்த தாத்தா யாருன்னே தெரியல, எங்கள் கூட எடுத்துக்கிட்டாரு. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.